ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு க்ளீனிங் வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் 1-2 டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, ஃப்ரிட்ஜை வந்து க்ளீனிங் பண்ணுற வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் மட்டும் இல்லைங்க, இது என்னோடய மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன் தான். இது மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நான் ஃப்ரிட்ஜை டீப் க்ளீனிங் வந்து பண்ணிவிடுவேன். அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து இல்லாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்புறம் வாஷ் பேஷன், டிவி மேலே இருக்கிற அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு அதை க்ளீன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த உள்ள ஃப்ரீசர் கிட்ட அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவாங்க. அது அப்பப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஃப்ரீசரில் வந்து ரொம்ப ஐஸ் கட்டி வந்து சேராமல் இருக்கும். சில பேர் வீட்டு ஃப்ரிட்ஜில் அந்த ஃப்ரீசர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி நிறைய ஃபார்ம் ஆகி மழை போய் குமிஞ்சு நிற்கும். அதுமாரிலாம் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நான் அது ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவேன். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி விட்டுடுவேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளக்கை வந்து எடுத்து விட்டுடுங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு, ஃப்ரிட்ஜு உள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்து திங்ஸ்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வெற்றிக்குட்டி தான் கொஞ்சம் கிச்சனில் வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு ஓரமாக நவுத்தி வைடான்னு. வெற்றிக்குட்டி இதுமாரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து பண்ணுவாள். என்ன ஒன்று கொஞ்சம் கெஞ்சணும். ஒவ்வொரு டைம் மூடு இருந்தால் உடனே செய்வேன், இல்லாட்டினா கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ செஞ்சால் தான் அம்மா அவங்களோட விளையாட வருவேன்னு சொன்னதுனால செஞ்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரே, அதுக்கப்புறம் வந்து காய்கறி வச்சுருக்கிற அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து கழுவி காய வைக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் வந்து இப்படி தாங்க இருக்குது. கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் வந்து பண்ணிவிடுங்க. இடப்பட்ட நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் பார்க்க கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குன்னா அப்போ ஒரு தடவை லைட்டாக க்ளீன் பண்ணுறதோட சரி, ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ண மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த திங்ஸ் எல்லாமே விலக்கி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். நான் விளக்கி காய வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இதுவும் நல்லா வந்து காஞ்சிடும். அதுக்கப்புறமா இதில் வந்து செட் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு அந்த வேலையை வந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை ஃபஸ்ட்டு ஒரு துணியால் அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணியிருக்கனால அந்த ஃப்ரீசரில் இருக்கிற ஐஸ் கட்டிலாம் உருகி வரும் இல்லைங்களா, அந்த தண்ணி எனக்கு எப்போதுமே வந்து பேக் சைடு அந்த பாக்ஸ்குள்ளே போய் வந்து ஸ்டோர் ஆகாது. எனக்கு இங்கே ஃப்ரிட்ஜ் உள்ளே தான் அந்த தண்ணியெல்லாம் வந்து கீழ் வழியாக தான் இப்படி ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கும் எப்போதுமே. அது என்ன ப்ராப்ளம்னு வந்து தெரியல. அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வேர்த்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணி எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலினும் வேறு எந்த லிக்விடோ வந்து இங்கே வாங்கி எப்போதுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம காசு செலவு பண்ண தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ஃப்ரிட்ஜை வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். பேக்கிங் சோடா, அதாவது ஆப்போ சோடா, ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் இருக்கிற அன்றைக்கி இதை சேர்த்து நான் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிப்பேன். இதெல்லாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷாம்பு, வாசனைக்கு கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துட்டு அதை மட்டும் வச்சுமே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜ் எப்போதுமே வந்து பார்க்க நீட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த லிக்விடை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பை சுற்றி இருக்கிற அந்த உப்பு கரையெல்லாம் வந்து போகணும்னா அந்த லிக்விடை ஊற்றி வச்சு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி பார்த்திங்கன்னா அந்த உப்பு கரை எல்லாமே வந்து போயிடும். அதே சமயம் வந்து கேஸுக்கு பின்னாடி அந்த டைல்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயில் பிசுப்பாக இருக்கும். கேஸ் ஸ்டவ்லாம் ஒரு ஆயில் பிசுப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த லிக்விட் வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா அந்த பளிச்சுன்னு ஆகிடும், அந்த பிசுப்பும் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ரெடி பண்ணுற அந்த பேஸ்ட்டை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி கிரைண்டரு, மிக்ஸி ஜார் கடி சைடெலாம் வந்து நீங்கள் ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இதுமாரி க்ளீனிங்னு தனியாக ஒரு ப்ரெஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக வந்துடும். ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விட் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் சுவிட்ச் போர்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். சுவிட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்து செய்யுங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த தண்ணியை வச்சு தான் க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் சேஃப்டிக்காக தான் அது ஷாக் அடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக துணி எடுத்து அந்த லிக்விடெல்லாம் நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நல்லா இந்த சுவிட்ச் போர்டு வந்து லைட்டாக தான் வந்து தொடச்சி விட்டுட்டுருக்கேன். நான் ஸ்ட்ரெயின் பண்ணி கூட வந்து துடைக்கல. ஈஸியாக அது வந்து அந்த இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும்.
ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லா சுவிட்ச் போர்டையும் இதேமாரி வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காஞ்சி துணியால் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதை வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த லிக்விட் வச்சு தாங்க வந்து க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக வந்து அந்த லிக்விடை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டேன். அந்த டோரில் இருக்கிற சுற்றிலும் அந்த ரப்பர் மாரி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் ரொம்ப அழுக்கு இருக்கும். அதெல்லாம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த லிக்விடை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சாலே அந்த இடுக்கில் இருக்கிற ஒட்டிகிட்டு இருக்கிற அழுக்கெலாம் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த லிக்விடை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக வந்து தொடச்சிடுவேன். அதுக்கப்புறமா ஒரு துணியை வந்து நல்லா வந்து ஈரத்தில் புழிஞ்சு எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜை தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச துணியால் ஃபுல்லாக தொடச்சி விட்டுடுவேங்க. இப்படி தான் வந்து நான் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுவேன். இல்லை நம்ம பேஸ்ட்டு, பேக்கிங் சோடா, நம்ம லெமன்லாம் வந்து சேர்த்துருக்குறோம். லெமன் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட வந்து சேர்த்துட்டு க்ளீன் பண்ணலாம். இப்படி க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஃப்ரிட்ஜிலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து வராது. இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால. ஃப்ரிட்ஜ் இன்சைடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஒரு காஞ்ச துணியால் வந்து தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜை முன்னாடி வந்து நகர்த்திட்டு, அந்த ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து லைட்டாக டஸ்டிங் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ அது பண்ணலை. அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேலே சைடில் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணலை. அது ரெகுலராக வந்து அப்பப்போ அசிங்கமாக இருக்கும்போதெல்லாம் தொடச்சி விட்டுருக்கனால சும்மா சாதா ஒரு துணியில் ஈரம் நினச்சிட்டு தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க. அப்புறம் காஞ்ச துணி வச்சு தொடச்சி விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு நவுத்தி வச்சதுக்கப்புறமா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வரை விழுந்திருந்தது. அப்பப்போ வந்து நம்ம பெருக்கி தள்ளும்போது உள்ளே முடிஞ்ச அளவுக்கு வந்து தொடப்பத்தை வச்சு பெருக்கினாலுமே கொஞ்சம் டஸ்டிங் குப்பை இருக்க தான் செய்யும். ஃபுல்லாகவே வந்து பெருக்கி தள்ளிட்டு ஹால் மட்டும் ஒரு தடவை வந்து மாப் போட்டு விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இப்போ புதுசு வாங்கினதுனால இப்போ அப்பப்போ மேலெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டுருக்கேன். வாஷிங் மிஷின் நகர்த்திட்டு அந்த இடத்த மாப்புலான்னு பார்த்தா என்னால் நகர்த்த முடியல, ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால. கீழே புஷ் எதுவும் வந்து வைக்கல, அதனால் வந்து அதை நகத்தில் ஃப்ரிட்ஜை மட்டும் நகர்த்திட்டு அந்த சைடு மட்டும் வந்து மாப் போட்டு விட்டுருந்தேன். கையோடவே இந்த வாஷ் பேஷனையும் வந்து நான் கழுவி விட்டுட்டு இருந்தேங்க. இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவி விட்டுடுவேன். இது வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த வீட்டில் வந்ததுலேருந்து நான் அந்த வாஷ் பேஷன் யூஸ் பண்ணலை. ப்ரஷ் பண்ணுறதுலாம் அதில் கிடையாது. ஒன்லி ஹேண்ட் வாஷ் மட்டும் தான் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். வெற்றி குட்டி தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்கிறதுனால அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இந்த வாஷ் பேஷன் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் வாரத்துக்கு ஒரு தடையாவது வந்து நல்லா தொடச்சிட்டு கழுவி விட்டுடுவேன். ஏன்னா டஸ்ட்டு அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்குது. ஒயிட் கலருங்கிறனால அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறமா டிவி மேலே இருக்கிற அந்த தம்பியோட அந்த ட்ராஃபி, அதுக்கப்புறம் அந்த டிவி ஸ்டாண்ட் மேலே இருக்கிற 1-2 திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு சும்மா அது லைட்டாக டஸ்டிங் பண்ணி விட போகிறோம், அவ்வளோதான். இந்த ஃப்ளவர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வெற்றிக்குட்டி ரெடி பண்ணதுங்க. அந்த பாட்டில் வந்து நான் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இடையில ஹோட்டலில் நிப்பாட்டுவாங்க இல்லைங்களா, அப்போ பாப்பாவுக்கும் தம்பிக்கு ஜூஸ் வாங்கி தரும்போது அந்த பாட்டிலில் நான் அந்த எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைக்காரங்கள்ட்ட கேட்டுட்டு எடுத்துக்கிட்டு அதுமாரி எதுக்காவது யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. அதில் தான் எங்கள் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அந்த மேடையிலலாம் வந்து அந்த பூ அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பூ தான் அது. அதை வந்து அங்கே வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த பூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீவுக்குச்சி அடியில் வந்து சொருவிட்டு கம் வச்சு ஒட்டிகிட்டு இருந்தேன். அது ஒட்டிட்டு அப்புறம் அந்த பாட்டிலில் வந்து அவன் வச்சு விட்டுட்டாங்க. நான் சொல்லக்கூட இல்லை, அவனே தான் வந்து செஞ்சிட்டு இருந்தேன். அவன் செய்யும் போது அப்போ வீடியோ எடுத்திருந்தேன். இது ஒரு விளாகில் வந்து ஷேர் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருந்தது. கரெக்டாக எனக்கு இப்போ இந்த இதில் வந்து ஷேர் பண்ணுற மாரி கரெக்டாக அமைஞ்சிச்சு. அதனால தான் இதில் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காது. லீவில் வந்து பசங்க வீட்டில் தான் வந்து இருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய பசங்க ஒன்றும் ஃபோன் அடிக்டாக இருப்பாங்க, இல்லைன்னா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வெற்றிக்குட்டி வந்து டிவி பார்த்துக்கிட்டே தாங்க இருப்பான். கொஞ்ச நேரம் வந்து அவனை கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் டிவி பார்க்க விடாமல் நான் என் கூட உட்கார வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். அதனால் பசங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நாமளும் பசங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நம்ம வாங்கி கொடுத்து, அதாவது இதுமாரி பெயிண்டிங்கு, கிராஃப்ட் ஒர்க்கு, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி கொடுத்து நம்ம அவங்க கூட வந்து நம்ம சேர்ந்து விளையாடும் போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும். நம்மளும் பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ வைஃபை கனெக்ஷன் எடுத்தனால இப்போ ஃபோனில் வந்து ரொம்ப கேட்குறது
கிடையாது. டிவியில் எல்லாமே வந்து பார்த்துக்கிறாங்க பசங்க. அதுக்குன்னு ரொம்ப நேரம் அதிலே வந்து விடுறதும் கிடையாதுங்க. எங்கள் வெற்றிக்கிட்டு எதனாவது ஒரு பொய் சொல்லி அவன்கிட்ட வந்து பயம்படுத்தி வச்சிருப்பேன். ரொம்ப நேரம் வந்து பார்க்க மாட்டான். கொஞ்சம் நேரம் வந்து ஓடும். அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு என் கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாட வாங்கம்மா. அப்புறம் அவன் கூப்பிடும்போது அவங்க கூட விளையாண்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் டிவி பார்ப்பான். மாற்றி மாற்றி இப்படி தான் இந்த லீவ் பொழுது எங்களுக்கு போயிட்டுருக்குது. சரி, கையோட டிவி ஸ்டாண்டு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிலாம் எடுத்து வச்சுட்டுன்னு பார்த்தா வெற்றிக்குட்டி வந்து ஒத்துக்கவே இல்லை. எனக்கு போர் அடிக்குது, டிவிலாம் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரி, அதனால் டிவி மேலே இருக்கிற திங்ஸை மட்டும் வந்து லைட்டாக தூசு தட்டி விட்டுட்டு அடக்கி வச்சிடலான்ட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட் வந்து டிவி மேலே வந்து போடுறதுக்கு நான் தாங்க வந்து பின்னிருந்தேன். திருவிடந்தையில் இருக்கும்போது அது சாதனா கை குழந்தையாக இருக்கும்போது பின்னினது. அப்போல்லாம் ரொம்ப போர் அடிக்குங்கும் போது இதுமாரி எதனாவது ஒரு மேட்டில் வந்து பின்னிட்டுருப்பேன். அந்த டிவி சைஸுக்கு தகுந்த மாரி வந்து பின்னிருந்தேன். அந்த டிராஃபியெல்லாம் கொஞ்சம் தூசியாக தான் இருந்தது. ஜன்னல் ஓப்பனில் இருக்கிறனால இப்போ அதிகமாக தூசி படியுது. அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். இந்த கிருஷ்ணர் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இது தொடச்ச வேலைக்கு ஆகாது. இது மட்டும் வந்து கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் மேலே வந்து அதெல்லாம் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கிற திங்ஸ் அது. அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு ஃபுல்லாகவே வந்து ஹாலை மட்டும் வந்து மாப் போட்டு விட்டுட்டேன். இப்போ டிவி மேலே போட்டிருக்கிற அந்த மேட் மாதிரி ஃப்ரிட்ஜுக்கும் போட்டு வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. பாதி பின்னதோடு இருக்குது. திருப்பி அதை கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா வந்து என்னன்னு தெரியல, தோணவே மாட்டேங்குது, போடவே தோணலை. அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதுக்குமே உள்ள நூல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேலே போட்டு விட்டால் பார்க்க அழகாக தான் இருக்கும். இதுமாரி டிவிக்கு ஃப்ரிட்ஜுக்கெலாம் வந்து கவர் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுமாரி நம்ம தேவையில்லாத கிளாத் இதுமாரி எதனாவது ஒரு மேட்டை நம்மளே போட்டு விட்டுலாம் பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் வாஷிங் மிஷின் ஃபுல்லாக வந்து கவர் போட்டு தான் ஆகணும். அதுக்கு வாங்க தான் போகிறேன். சில விஷயங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கலாம், சில விஷயங்கள் வாங்க வேண்டியதாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் டோர் ஓப்பன்லேயே தாங்க வந்து வச்சுருப்பேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் காயும், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து இருக்காது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வச்சுருக்கிறதுலாம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி என்னென்ன திங்ஸ் இருக்குது எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டேன். திங்ஸ் இப்போதைக்கு ரொம்ப கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. இந்த கம்பு வெளியில் தான் வச்சுருந்தேன். சாதனா பாப்பா வந்து மேலே குருவிக்கு போடும்போது பார்த்திங்கன்னா சரியாக மூடாமல் விட்டுறாங்க, எறும்பு வந்துடுது. இன்னைக்கு காலையில் கூட எறும்பாக தான் இருந்தது. அது இப்போ வெயிலில் காய வச்சு எறும்புலாம் போனதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு இப்போ ஃப்ரிட்ஜிலே கொண்டு வந்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எறும்பு வராது. என்னுடைய ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து இப்படி தாங்க வந்து இருக்கும். நான் இன்றைக்கி இது தான் வந்து பண்ணியிருந்தேன். அந்த க்ளீனிங் சிம்பிளான க்ளீனிங் ஒர்க் தான் இன்றைக்கி வந்து முடிச்சிட்டேன். அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா கையோடவே வந்து இந்த நைட்டி, என்னுடைய நைட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நைட்டி வந்து ரொம்ப மக்கி போயிடுச்சுங்க. ரொம்ப பழசாக வெளுத்து போய் கிழிஞ்சி போயிருந்தது. இந்தமாரி வந்து பழசான நைட்டி, கிழிஞ்ச நைட்டிலாம் வந்து தூக்கி போட்டுற மாட்டேங்க. அதெல்லாம் வந்து கைத்துணி, அதை பிடித்துணிக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். அடுப்பு துடைக்கிறதுக்கு, கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு, இதுமாரி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பண்ணுறதுக்கு நிறைய யூசேஜுக்கு இதெல்லாம் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து அப்பப்போ டைம் கிடைக்கும் போது இதுமாரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கிழிச்சு மடித்து எடுத்து வச்சுருப்பேன். இதுமாரி என்னுடைய சுடிதார் டாப்பு, பசங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி துடைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, கேஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைன்னா வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக கிளாத்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நான் இதுக்குன்னு தனியாக பணத்தெல்லாம் வந்து செலவு பண்ண மாட்டாங்க. இதுமாரி வந்து கிழிஞ்சு போனது, மக்கி போனது, வெளுத்து போன துணிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இதுமாரி வந்து கிழிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து நான் பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு, சிக்கனமாக இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப் தான். இந்த நைட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. இது வெளுத்து போகலாம், ஆனால் வந்து மக்கி போயிடுச்சு. பேக் சைடு நெக்கு கிட்ட வந்து மக்கி போய் வந்து கிழிஞ்சு போச்சு. இது போட முடியாது, தச்சாலும் வந்து போட்ட முடியாது, ஏன்னா மக்கி போயிடுச்சு. அதனால் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, அடிப்பகுதியில் ஒரு 2 அடி கிட்ட, அதாவது 1.25 அடி கிட்ட வந்து இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண வந்து போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கிரைண்டர் வந்து மூடுறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி வந்து சாதனோட ஒரு ஃப்ராக் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பழசாக போயிடுச்சு. இப்போதைக்கு அதுக்கு கவர் போடாமல் தான் வச்சுருக்கிறேன். சரி, டக்குன்னு ஞாபகம் வந்தது, ஐயோ கிரைண்டருக்கு போடுறதுக்கு துணி இல்லையே அப்படின்ட்டு தான் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால இதை அந்த கிரைண்டருக்கு மூடுறதுக்காக இந்த சைஸ் மாரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மேல் பகுதி மட்டும் கை தையலாலும் இல்லைன்னா ஃப்ரெண்டு வீட்டில் போய் வந்து மிஷினில் தைச்சிட்டு வந்துட்டேன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து கவராக போட்டு விட்டுறலாம், பார்க்க நல்லாயிருக்கும். மீதி இருக்கிற அந்த நைட்டி வந்து சின்ன சின்ன துணியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி துணிக்கு, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் வந்து துடைக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டயர்டாகிடுச்சுங்க. இந்த வேலையை சரி முடிச்சுட்டு படுக்கலாமேன்ட்டு தான் இந்த வேலையை வந்து கையோட பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக ஒன்றும் வேலை செய்யலை, வீடியோ வந்து எடுக்கலை. அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் நான் என்ன பண்ணிட்டுருங்கிறத வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகல் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து முதல் நாள் நைட் வந்து ஊற வச்சு, அன்றைக்கி வாங்கிட்டு வந்து அன்றைக்கி ஊற வச்சுருந்தேன். அடுத்த நாள் வந்து கழுவி காய வைக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கீழே அந்த தென்னை மரம்லாம் வந்து க்ளீன் பண்ணதுனால அந்த வேலை போயிட்டு இருந்ததுனால இதை நான் தொடவே இல்லை. ஏன்னா அந்த வேலை பண்ணதை ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரின்ட்டு நான் இன்றைக்கி தான் அப்புறம் வந்து இந்த அகல் விளக்கெல்லாம் வந்து கழுவிட்டு கவுத்து வச்சிடலான்ட்டு அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த சைடு இருக்கிற அந்த இடம் மட்டும் வந்து பெருக்கி தள்ளிட்டு கழுவி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பாய் விரித்து போட்டு மேலே துணி போட்டு கவுத்து வச்சிட போகிறேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் நவகிரகங்களுக்கு 27 விளக்கு தீபம் வந்து போடுறீங்க இல்லைங்களா, எதுக்காக வந்து போடுறீங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக நான் அதில் வந்து சொல்கிறேன்.
27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விளக்குன்னு சொல்லிட்டு 27 நட்சத்திரங்களுக்கு 27 விளக்கு, 12 ராசிகள், 9 நவகிரகங்கள் இல்லையா, அதனால தான் நாங்கள் 27 தீபம் வந்து போடுறோம். சாதனாப்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதி இடத்துல அதிக நம்பிக்கை வந்து இருக்குது. அதேபோல் கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் இந்த சித்தர் வழிபாட்டு முறையில் வந்து சாதனாப்பாக்கு வந்து அதீத நம்பிக்கை வந்து இருக்குது. அதுவும் அகஸ்தியர் இந்த தீப வழிபாடு எல்லாமே வந்து அகஸ்தியர் முனிவர் சொன்ன முறையில் தான் வந்து சாதனாப்பா வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த 27 அகல் தீபமும் அவர் சொன்ன வழிபாட்டு முறை தான் இது. இது எதுக்காக இந்த 27 தீபம் வந்து போடுறோன்னா, நம்மளுடைய கரும வினைகள் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். அது இல்லாமல் நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து தீரும். நம்ம நினைத்த காரியம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறும், தடையில்லாமல் நிறைவேறும். அதுக்காக தான் நாங்கள் இந்த 27 தீபம் வந்து கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நவகிரகங்களுக்கு வந்து போட்டுட்ருக்குறோம். இது நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான பலன்களும் எங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது. எங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறதுனால இதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தீப வழிபாடு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். தீப வழிபாட்டுக்கு எங்களுக்கு அதிகமாக அகல் விளக்கு தேவைப்படுறதுனால தான் நாங்கள் மொத்தமாக போய் தாம்பரத்தில் இப்போ வந்து வாங்கிட்டு வந்தோம். எப்போதுமே அங்கே போய் தான் வாங்கிட்டு வருது. இப்போ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊற வச்சுட்டு நம்ம இதில் தீபம் ஏற்றும் போது ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கழுவி கவுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சதுக்கப்புறமா நைட்டு தான் எடுத்து கொண்டு போய் வந்து மேலே லாஃப்ட்டில் வந்து எடுத்து வைக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய க்ளீனிங் என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. இதுக்கப்புறமும் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கனால அதை வந்து நான் அடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.